நம்ம அவனாசி கொங்கு மண்டபத்திலிங்க வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு மற்றும் கொங்கு வேளாளர் அறக்கட்டளை சார்பாங்க நம்ம இயற்கை வழி வைத்தியர்னா நீங்கள் நம்ம மனுஷ வைத்தியர் நினச்சிக்காதீங்க. மாட்டுக்கு இயற்கை வழி வைத்தியர் பேராசிரியர் டாக்டர் புண்ணியமூர்த்தியோட கருத்தரங்கு நடக்குதுங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 25/1/2025 அவனாசியில் கொங்கு மண்டபத்தில் காத்தால 9 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி திட்டி நடக்குதுங்க. இன்றைக்கி எத்தனையோ ஒரு பண்ணை வச்சுக்கிறாங்க. அப்படின்னா அந்த காலம் மாட்டெல்லாம் இந்த காலம் இல்லைங்க. நோவு நொடி நொறுங்கு வருது பண்ணுறதுக்கு. தேமருது எதுக்கு வருதுன்னே தெரியறது இல்லைங்க. கண்ணு குறகன்னு போட்டுருது இல்லையாக்கோ செனை பிடிக்கிறது இல்லை, ஆடு தலை சுற்றுது, எத்தனையோ நோவு நொடிகள் இருக்குதுங்க. அதுக்கு பூரா நம்ம ப்ரைவேட்டில் போய் மருந்து வாங்கி போட்டோம்னு சொன்னால் கொல்ல காசு ஆகுதுங்க. இன்றைக்கி டாக்டர் வர சொன்னால் பருவத்துக்கு வந்து சேர்றது இல்லைங்க. நஞ்சு எடுக்க முடியறது இல்லை, கண்ணு குறுக்கப்பட்டுட்டு எடுக்கிற சிரமமாக இருக்குது. அப்போல்லாம் நாட்டு வைத்தியத்தில் அனுபவத்தில் எடுப்பாங்கங்க. என்ன ஒரு பிரச்சனைனாக்குங்க, நம்ம முன்னோர்கள் செஞ்ச வைத்தியத்தெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லைங்க, நம்ம தலைமுறை கற்றுக்க விரும்பவும் இல்லைங்க. ஆனால் நம்ம டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்கள் கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்திலிங்க அவர் கற்றுட்ட அந்த மரபு வழி நாட்டு வைத்தியத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களுங்க. ஒரு 100 மாடு இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஆஸ்பத்திரி டாக்டர் செலவு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணணுங்க. ஆனால் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வெத்தலை, வெந்தயம், மிளகு, சுக்கு, சின்ன வெங்காயம் இந்த ஐட்டத்தை வச்சே நாம் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நோவுகளை குணப்படுத்த முடியும்னு டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்கள் சொல்கிறாங்களுங்க. ஆகையினால நானும் மாறேன், நீங்களும் வாங்க. நம்ம மரபு வழி வைத்தியத்தை நாமளும் கற்றுக்குவோமுங்க. கற்றது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயிகளுக்கு அது இலவசமாக பயிற்சியும் கொடுப்போமுங்க.